எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி இந்த இன்ட்ராடே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மூணாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நாலாவது பொசிஷன் சைஸிங், அஞ்சாவது ட்ரேடிங் சைக்காலஜி. இந்த 5 கான்செப்ட் தான் நம்ம படிக்க போகிறோம். முதல்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நம்ம இந்த கோர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பியூர்லி ஒரு டே ட்ரேடிங். சரிங்களா? அந்த டே ட்ரேடிங் பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ராடே அப்படின்னு கூட சொல்லலாம், டே ட்ரேடிங் ரெண்டும் ஒன்று தான். அதாவது இன்றைக்கே ஸ்டாக்கை வாங்கி இன்றைக்கே விற்கிறது தான், இல்லைனா இன்றைக்கே விற்று இன்றைக்கே வாங்குறது. சரிங்களா? இன்றைக்கே அந்த முடிஞ்சிடும். ஒரு ட்ரேட் பண்ணுறது, ஒரு வர்த்தகம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்றைக்கே கம்ப்ளீட் ஆகிரும். ஒரு வித்தின் ஏ டேக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிறது பார்த்திங்கன்னா அதான் டே ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்ம இன்றைக்கி வாங்குகிறோம், 1 வீக் வச்சுக்கலாம், 1 மாதம் வச்சுக்கலாம், 1 வருஷம், எவ்வளோ நாள் கொண்டு போயிட்டே இருக்கலாம். அது வந்து பொசிஷனல் ட்ரேட், இல்லை டெலிவரி எடுத்துக்கிறது அப்படி சொல்லுவாங்க, சிஎன்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க, கேஷ் அண்ட் கேரி. பட் இன்ட்ராடே அப்படின்னாலே இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது, இல்லைன்னா இன்றைக்கே விற்று இன்றைக்கே வாங்குறது. சரிங்களா? இப்போ ஒரு சிலர் கொஞ்சம் புதுசாக பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். வாங்கி விற்கிறது ஓகே, அது என்ன விற்று வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது, மார்க்கெட்டில் அதுவும் இருக்குது. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் அப்படிம்பாங்க, ஷார்ட் பண்ணுறது அப்படிம்பாங்க. அதாவது வாங்கி ஒரு பொருளை 100 ரூபா, ஒரு ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு வாங்கி 105 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா லாங் அப்படிம்பாங்க. லாங் ஃபஸ்ட்டு பை பண்ணி ரெண்டாவது செல் பண்ணிங்கன்னா லாங். முதல்ல செல் பண்ணி ரெண்டாவது பை பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஷார்ட். சரிங்களா? இது மார்க்கெட்டோட அந்த ஸ்டாக்கோட கண்டிஷனை பொறுத்து நம்ம இதை ரெண்டுமே பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு பெரிய மார்ஜினோ பெரிய இதெல்லாம் இங்கே தேவைப்படாது, ரெண்டுமே சேம் தாங்க. அதாவது பை பண்ணி செல் பண்ணுறதுக்கு என்ன மார்ஜின் தேவைப்படுதோ அதே தான் செல் பண்ணி பை பண்ணுறதுக்கும் தேவைப்படும். பட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதிகமான அமௌண்ட்டு மார்ஜினாக எடுத்துப்பாங்க. பட் இதில் வந்து இன்ட்ராடே பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ணும்போது அந்த மாதிரி எந்த இதுவும் இஷ்யூவும் இல்லை, ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இன்னொரு டவுட் பார்த்திங்கன்னா, பொதுவாக எப்படி டவுட் இருக்குன்னா, சரி இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1 lakh தான் இருக்குது, இல்லைனா 50,000 தான் இருக்குது, அதை வச்சு எவ்வளோ மார்ஜின் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு 2.5 times மார்ஜின் கொடுக்குறாங்க. இது கூடலாம் குறையலாம். அது இப்போதைக்கு கண்டிஷனில் 2.5 times உங்களுக்கு கிடைக்கிது மார்ஜின்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம இன்ட்ரொடக்ஷனில் என்ன பார்க்குறோன்னா, அதாவது ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி இன்றைக்கே செல் பண்ணால் அது வந்து அதுதான் இன்ட்ராடே. சரிங்களா? ஓகே. அது வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஏ டேக்குள்ளே முடிச்சாகணும். அது லாபத்தில் இருந்தாலும் சரி, நஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் அன்னைக்குள்ளே அந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9:15, அதான் நமக்கு தெரியும். ஓப்பனிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா 9:15, 3:30க்கு கம்ப்ளீட் ஆகிரும். இதுக்குள்ளே நம்மளுடைய அந்த இது முடிஞ்சிடும். சரிங்களா? நம்மளுடைய ட்ரேட் இந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிடும். நான் இதில் 3:30 அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் 3:30 வரைக்கும்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. 9:15க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஸ்டாக் தான் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 o'clock தான் உங்களோட டைமிங்காக இருக்கணும். 3 o'clockக்கு நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். 3 o'clockக்கு மேலே நோ ட்ரேட். அது ஏன் அப்படிங்கிற ரீசன் ஆல்ரெடி நான் சேனல்ஸில் கொடுத்துருக்குறேன். ஏன் அப்படின்னா 3 o'clock மேலே பார்த்திங்கன்னா அதிகமான ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட நம்பர்ஸ் கம்மியாயிரும். அப்புறமா நீங்கள் புது ட்ரேட்ஸ்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் லாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. 3 o'clock முன்னாடியே 3 o'clockலேயே முடிச்சுருங்க. ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா 9:15 ஏதோ ஒரு டைமில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 o'clockலேயே ஒரு ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சப்போஸ் பொசிஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 3:15க்குள்ளேயே நீ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் 3:20க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்கர்ஸுமே உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் பெனால்ட்டியோடு நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த டைமிங்கை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 o'clockக்கு மேலே நியூ ட்ரேட் எடுக்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் தான். சரிங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போயிட்டே நான் இதை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த இன்ட்ராடே அதாவது டே ட்ரேட் வந்து அப்படி பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் தான். நீங்கள் ஃபுல் டைம் ஜாப் மீன்ஸ் நீங்கள் காலைல 9:15லேருந்து 3:30 வரைக்கும் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமான அவசியம் இல்லை. உங்கள் ட்ரேடு எப்போ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நீங்கள் 10 o'clockலேருந்து உங்கள்
பொசிஷன் கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் சிஸ்டம் முன்னாடி தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? அப்போ அதனால தான் சொல்கிறேன் இது ஃபுல் டைம் ஜாப். சப்போஸ் 10 o'clock எடுத்துட்டீங்க, 10:15 ஃபினிஷ் ஆகிடுச்சு உங்களோட ட்ரேடு. சரிங்களா? 15 நிமிஷத்தில் ட்ரேடை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, முடிஞ்சுது, அவ்வளோதான். உங்கள் வேலை முடிஞ்சுது, உங்கள் டைமிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகிக்கலாம், நீங்கள் வேறு வேலை பார்க்கலாம். பட் இந்த டைமிங் 10:15 இருக்கிறது சப்போஸ் 2 o'clock வரைக்கும் கூட போகலாம், 2 o'clock வரைக்கும் கூட இருந்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் அந்த பொசிஷன் கிளியர் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம டார்கெட் வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போ 2 o'clock வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரிங்களா? அதனால தான் சொன்னேன் ஃபுல் டைம் ஜாப். நிறைய பேர் இந்த வேலை வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு இது கூடவே இது பண்ணுறது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. அதுக்கு பண்ணணுன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடு தான் நீங்கள் பண்ணணும். ஒரு ஃபுல் டைம் நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு ஜாபில் இருக்கேன், ஆனால் நான் வந்து ட்ரேடும் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடில் எப்படின்னா நீங்கள் ஃபுல் டைமாக பார்த்துக்கிட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டை ஆர்டரை நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா போதும். அது எப்போ அந்த இடத்துக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீச் ஆகிரும். அது 2 weeks ஆகலாம், 3 weeks ஆகலாம், நெக்ஸ்ட் டே கூட நடக்கலாம். சரிங்களா? அதனால் அந்த டைமில் அப்படி ஒரு ஃபுல் டைம் ஜாப் போகிற ஆளாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நான் ஃபுல் டைம் இதவே நான் பண்ண போகிறேன், இந்த ட்ரேடிங்கே நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டே ட்ரேடிங் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பார்க்க போகிறோம். அந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்லுமே நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 5 minutes தான். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் இது எத்தனை நிமிஷம்னு, எல்லாமே 5 minutes தான். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமிங் பார்த்திங்கன்னா 5 minutes தான். ஓகேவா? இதுதான் இதனுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன். அதாவது டே ட்ரேட்னா என்ன, இன்றைக்கே ஓப்பன் பண்ணி இன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறது. சரிங்களா? அந்த ட்ரேட் வந்து வித்தின் a டேக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிரும். டைமிங் வந்து 9:15 to 3:30. நம்ம வந்து 3 o'clock கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நியூ ட்ரேட்ஸ் எடுக்க வேண்டாம். இது ஒரு ஃபுல் டைம் ஜாப் தான். நம்ம யூஸ் பண்ணுற டைமிங் எல்லாமே 5 minutes தான். சரிங்களா?